உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வெற்றி தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். நம்பர் ஒன், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தள்ளி தள்ளி போடாதீங்க. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தள்ளி போடும்போது உங்களுடைய வெற்றியும் வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் டூ, நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணுறது. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிடுவோமோ, இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முழுமையாக வந்து உங்களால் பண்ணவே முடியாது. நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா, செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து முழுமைப்படுத்தாமல் பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. நீங்கள் பாதியில் ஸ்டாப் பண்ணும்போது உங்களுடைய வெற்றியும் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஃபோர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு இருந்தாலும் கவனச்சிதறலால் சில விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த சின்ன சின்ன கவனச்சிதறல் கூட உங்களுடைய வெற்றியை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது, ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க, அதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போவுமே 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னா வெற்றி அடையலாம். இந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி